ரொம்ப ஈஸியா sin கொடுத்துட்டு cos ஓட மதிப்பு கேக்குறான் இது cos cosine θ இல்ல cos θ ஓட மதிப்பு என்னன்னு கேக்குறான் சோ இப்போ இந்த மாதிரி क्वेश्चन கேட்டானா நல்லா காமிச்சுக்கோ sin 74 டிகிரி கொடுத்துறான் அப்ப cos θ ஓட மதிப்பு கேக்குறான் cos θ ஓட மதிப்பு அப்படினு கேட்டனா நம்ம என்ன பண்ணனும்னா cos θ sin 90 θ அப்படினு ஆகும் sin 90 θ சோ sin 90 நீயே ஃபார்முலால போடுற θன்றது क्वेश्चन கொடுத்துறான் 74 சோ 74 அப்ப என்ன பண்ணா 90 ல 74 போனா என்ன வரும் பாரு 90 ல 74 10 4 போனா 6 மீனா 8 ல 7 போனா 1 அப்ப 16 டிகிரி அப்போ cos ஓட வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டனா 16 டிகிரி ஃபினிஷ் ஆகும் சோ அப்போ sin 90 θ ஓட வேல்யூ தான் cos θ ஓட வேல்யூ அப்ப cos ஓட வேல்யூ 16 டிகிரி இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க tan 12 டிகிரி क्वेश्चनல கொடுத்துருக்கா tan 12 டிகிரி கொடுத்துருக்கா cot θ ஓட வேல்யூ கேக்குறான் சோ இங்க அதே மாதிரி தான் cot θ வேணும்னா tan 90 θ tan 90 θ சோ அப்ப என்ன பண்றோம் tan 90 क्वेश्चनல என்ன இருக்குது 12 சோ 90 ல 12 போனா என்ன வரும் 90 ல 12 10 ல 2 போனா 8 8 ல 1 போனா 7 அப்போ cot வந்து எவ்வளவுனா 78 டிகிரி முடிஞ்சிச்சு cot வந்து 78 டிகிரி சோ இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கறோம் sin 49 டிகிரி divided by cos 41 டிகிரி இப்போ என்ன பண்ண போறோம் ஏதாவது ஒண்ணு மாத்து ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ sin cos மாத்தணும் என்ன பண்ணுவோம் cos 90 θ cos 90 θ சோ cos 90 sin ஓட வேல்யூ இருக்கு 49 90 ல 49 போனா என்ன வரும் பாரு 90 ல 49 10 ல 9 போனா 1 8 ல 4 போனா 49 அப்பனா எதுனால cos 41 எழுதலாம் அப்ப cos 41 divided by cos 41 டிகிரி அப்பனா அவன் கேன்சல் ஆயிட்டு ஆன்சர் வந்து 1 சோ இந்த மாதிரி டிஃபரண்டா இருக்கு பட் ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளா தான் நீங்க ஒன்னு இன்னொரு மாத்தீங்கன்னா ஈஸியா அடிச்சிடலாம் முடிஞ்சு சொல்லலாம் அடுத்து secant 63 டிகிரி secant 63 டிகிரி divided by cosecant 27 டிகிரி சோ சேம் ஃபார்முலா தான் சோ secant என்ன பண்ற cosecant மாத்துறேன் அப்ப cosecant θ வேணும் என்ன பண்றேன்னா secant என்ன பண்ண போறேன் 90 θ secant 90 θ சோ அப்ப என்ன பண்றேன் 90 ல இருந்து 63 கழிக்கிறேன் 90 ல இருந்து 63 10 ல 3 போனா 7 இங்க என்ன இருக்கும் 8 8 ல 6 போனா 2 அப்ப 27 இதை என்ன பண்ணோம் cosecant 27 டிகிரி divided by cosecant 27 டிகிரி சோ அப்ப என்ன பண்ணலாம் ரெண்டு கேன்சல் ஆனா ஆன்சர் வந்து